நான் வேணுங்க பாலகிருஷ்ணன். அதாவது எத்தனையோ வீடியோவில் எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க கடைசி வரை பாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப ஒரு முக்கியமான செலிபிரிட்டி. இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ். அதாவது ஒரு 2000, 2002, 2003 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இவர் ரொம்ப பீக்கில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2020 வரை இவர் வந்து பீக்கில் இருந்தவர். இவர் பார்த்திங்கன்னா இப்போ இயக்குன படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்குது. அதாவது ஒரே வருஷத்தில் 100 கோடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்திய திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் பார்த்திங்கன்னா இவர் தான். ஏன்னா இவர் எடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல 2000 ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து தீனா படத்தை எடுத்தார். ஸோ தீனா படத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, இவருடைய சொந்த ஊர். அது இல்லாமல் இவர் வந்து படித்த எல்லாமே வந்து திருச்சியில் படிச்சிருக்காரு. திருச்சியில் தான் வந்து இலங்கை படத்தில் முடிச்சிருக்காரு, பிஷப் காலேஜில் முடிச்சிருக்காரு. சென்னையில் இருக்க ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஆனால் இவருடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிறுகதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்படியே ஃபேமஸ் இவர். அதெல்லாம் வந்து சினிமா மேலே ரொம்ப வந்து காதல் கொண்டிருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 7 படம் தொடர்ந்து பாடுவார். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து படம் மேலே வந்து அந்தளவு நாட்டம் கொண்டவர். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டேரக்டர் கூடலாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ் ஏ சூர்யா இருக்காங்க, அவங்க கூட வந்து குஷி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வரப்போது பார்த்திங்கன்னா 2000 அந்த காலகட்டத்தில் வந்து தீனா படம் வந்துச்சு. ஸோ தீனா படத்தை வந்து அவர் வந்து டேரக்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்புறம் அந்த படம் வந்து வெளியே வந்த அப்புறம் தான் வந்து ஏஆர் முருகதாஸ்னா யார் அப்படிங்கிறது வந்து இந்த ஊருக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குது. அப்புறம் அப்படியே பிக் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து 2003, 2004 பார்த்திங்கன்னா வந்து ரமணா படம் வந்துச்சு. ஸோ ரமணா படம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாலேயே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினவர். எப்படிலாம் வந்து ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து படம் போட்டு காட்டினது. ஸோ அது மூலம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அப்புறம் பார்த்திங்கன்னா 2005 வந்து கஜினி வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவு பேர் இல்லாமல் இருந்தாலுமே போக பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப வந்து பெரிய பேர் பெற்றுச்சு. அந்த படத்தை வச்சு இவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேர். 2008 பார்த்திங்கன்னா வந்து கஜினி படம் வந்து என்னென்னா வந்து ஹிந்தியில் வந்து பண்ணாங்க. ஹிந்தியில் பண்ணும்போது வந்து அமீர் கான் பண்ணாப்புல. ஸோ இந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே வந்து திரையுலகமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டகனிஸ்டில் இருந்து அதில் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2011 வந்து 7ஆம் அறிவு. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான படம் தான் சொல்லணும். ஆனால் ஒரு தமிழன் வந்து இங்கேருந்து சைனாவுக்கு போய் சைனா மக்களை வந்து வாழ வச்சு சைனா மக்களுக்கு வந்து ஒரு வழிபடுத்த தெய்வமாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை. ஸோ அந்த இதை வந்து படம் போட்டு காமிச்சது யாருன்னா பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரியா போய் தருவார் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த படத்தை பற்றி தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்தளவு வந்து இந்த படத்தை வந்து ஃபேமஸ் ஆக்குனார். ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்படம் சொல்லலாம். பார்த்திங்கன்னா 2012. ஸோ 2012 பார்த்திங்கன்னா வந்து துப்பாக்கி. ஸோ இது வந்து இளைய தளபதி, இப்போ வந்து தளபதினு சொல்கிறோம். ஸோ ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 100 கோடி கிளப் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த படமும் இந்த படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதைகள் வந்து அந்தளவு வந்து சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆர்மி மேன் வந்து எப்படி வந்து லீவில் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதில் என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து படத்தை வந்து தத்ரூபமாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக சீக்வன்ஸு, ஸ்டண்டு, இந்த படத்தில் வந்து விஜயோட நடிப்பு, டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2014 இதே மாதிரி ஒரு படத்தை இயக்குனார், கத்தி. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய கதையை வந்து மையமாக வச்சு, விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து மையமாக வச்சு நகரக்கூடிய படம். அந்த படமும் நல்லா வந்து ஹிட் அடிச்சிச்சு. ஸோ இதில் வந்து சில கம்யூனிசம்லாம் சொல்ல முற்பட்டிருப்பார். இட்லி வச்சு சில கம்யூனிஸ்ட் சொல்ல முற்பட்டிருப்பார். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நீ விவசாயத்தை விட்டுறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிற டைலாக் எல்லாமே வந்து கிளாஸ் மாஸாக இருக்கும். ஸோ அந்தளவு வந்து ஒரு பேர் பெற்ற படம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இவர் அதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா 100 படம் இயக்குனார். அந்த படத்தை பேரோடு பார்த்திங்கன்னா ஹாலிடே. ஸோ இது வந்து ஹிந்தியில் இயக்குன படம். ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து கத்தியும் ஹாலிடே அப்படிங்கிற படமும் பார்த்திங்கன்னா வந்து 100 கோடி கிளப்பில் வந்து இணைஞ்ச மொதல் படம். ஸோ இந்திய சினிமாலேயே இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்திய திரையுலகிலே வந்து ஏஆர் முருகதாஸ் யார் அப்படிங்கிறது திரும்பி பார்க்க வச்சார். ஸோ வந்து சில நாளிதழ்கள் கூட, இங்கிலீஷ் நாளிதழ்கள் கூட வந்து இவருடைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து 35வது இடத்துல வந்து இவருடைய பேர் இருந்துச்சு. ஸோ 2016ஆம் ஆண்டு வந்து 2 படம் இயக்கியிருந்தார், ஐரா ஸ்பைடர்னு. ஸோ அந்த படம் வந்து 2 படம் வந்து சரியாக போகலை. அப்புறம் 2018 பார்த்திங்கன்னா வந்து சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இது வந்து அரசியல் சம்மந்தமாக இந்த படம் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். இலவச சில பொருட்கள்லாம் வந்து அதை பற்றி பேசியிருப்பார். ஸோ இதில் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா வந்து தர்பார் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருப்பார். தர்பார் படம் பார்த்திங்கன்னா வந்து பேர் சொல்ல அளவுக்கு போனாலுமே வந்து அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபெயிலியர் இருந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் நல்லா இருந்தது, கதையம்சமாக கொண்ட படம். ஸோ அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ வந்து முக்கால்வாசி இயக்கின படங்கள் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்க இயக்கின படத்துலேருந்து கதையை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்துச்சு. ஆனால் என்னது தான் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு படத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே சகஜம் தான். ஸோ ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு நல்ல டேரக்டர். ஏன்னா அவங்க எடுத்த படங்கள்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு டேரக்டர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கே வந்து ஆச்சரியப்பட தோணும். ஸோ அந்தளவு வந்து கதையம்சம் கொண்ட படமாக நிறைய இருந்திருக்குது. ஏன்னா ஸோ ஒரு சில படங்கள்லாம் திரும்ப பார்க்க தோணும். ஏன்னா அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா துப்பாக்கி, ஸோ கத்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா கஜினி படமும் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஜானலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கதை வந்து போகிறதே தெரியாது. ஒரு 3 ஹவர் இருக்குன்னா 3 ஹவர் வந்து விறுவிறுப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்லாம் திரும்பியும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அவங்க வந்து நல்ல கதைகள் கொண்ட ஒரு படத்தை எடுத்து திரும்பியும் வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து அவங்க சினிமாவை வந்து பார்க்கணும். அதான் வந்து நம்முடைய நோக்கம். ஸோ வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஏஆர் முருகதாஸ் யாருன்னே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே போல் வந்து மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வந்து உங்களை விடைபெறுது உங்கள் நண்பன் நீங்கள் படசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.